அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களது நிலை நன்கு உயரும். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை செய்யும் இடத்திலும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. உறவினர்களிடையே சண்டை போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளுக்கும் சண்டைகளுக்கும் சில அன்பர்கள் ஆளாக நேரிடும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு உண்டான காலமாக உள்ளதால் அதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. யாரையும் நம்பி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் அளிக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 18, 19, 20, 21, 24, 25, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 5, 6, 7, 8, 9 மற்றும் 14ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 9ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். மார்கழி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில்
வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.